Dear students, Plus 2 Maths, Chapter 2, Complex Numbers, கலப்பெண்கள், Example sum வந்து 2.4. Simplify 1 plus I by 1 minus I the whole cube minus of 1 minus I by 1 plus I the whole cube into rectangular form அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதணும், அவ்வளோதான். அதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது வந்து செவ்வக அமைப்பு அப்படின்ற மாதிரி தமிழில் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 + I by 1 - I மட்டும் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். கன்சிடர் பண்ணும்போது இங்கே கீழே டினாமினேட்டரில் 1 - I இருக்குது. அதனால் இதனுடைய கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + I. அதனால் இங்கே வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம 1 + I-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 1 + I இன்ட்டு 1 + I வந்து 1 + I the whole squareன்னு எழுதிக்கலாம். இது a + IB இன்ட்டு a - IB அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. அப்போது a² + b² அப்படின்னும்போது இங்கே வந்து 1 + 1 அப்படின்னு கிடச்சிரும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a² + 1 + 2ab. 2abனா 2 × 1 × I. 2ab வந்து 2iன்னு வந்துடும். லாஸ்ட் வந்து b² வந்து I²ன்னு வந்துடும். இப்போ I² வேல்யூ வந்து நமக்கு -1ன்னு தெரியும். அதனால் 1 + 2i - 1ன்னு வரும். இந்த -1 + 1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2i/2 மட்டும் கிடைக்கும். which is equal to இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அங்கே iன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 - I by 1 + I கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு 1/1 + I 1/1 - I by 1 + I அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 1 - I by 1 + I ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே 1 + I by 1 - I வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா I அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எப்படி 1 - I by 1 + Iக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சதை நம்ம டினாமினேட்டரில் போடுறோம். 1/1 + I by 1 - I அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு ஐன்னு தெரியும். அதனால் I சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். கீழே வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் வரக்கூடாது. அதனால் மேலேயும் கீழேயும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஐயால் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × I வந்து I × I வந்து I². I² வேல்யூ -1. அதனால் I/-1 = -I அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 + I by 1 - I the whole cube minus of 1 - I by 1 + I the whole cube ஈக்குவல் டு இது வந்து நமக்கு I³ தெரியும். I இது மட்டும், அதனால் I³ மைனஸ் ஆஃப் இது வந்து -Iன்னு தெரியும். அதனால் -I the whole cubeன்னு எழுதிப்போம். இது வந்து ஆட் நம்பர் அப்படின்றதுனால இது மைனஸே வரும். -I³ வந்துடும் நமக்கு. மைனஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். -1³ வந்து நமக்கு மைனஸே வரும். அதனால் -× ப்ளஸ் வந்துடும். இங்கே I³ வந்துச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா I³ + I³ வந்து 2I³ எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2 × I² × I அப்படின்னு எழுதிக்கலாம். டைரெக்டாக நமக்கு I³ - I அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம அப்படியே கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தெரியாத பட்சத்துக்கு நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். I² வேல்யூ -1 × I, அதனால் -2i அப்படின்னு கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம ஆன்சரை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கிடச்சிச்சு. இதில் ரியல் பார்ட் வந்து 0வாக இருக்குது. அவ்வளோதான்.